ஹலோ, வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் ஓமவல்லி. இதுக்கு கற்பூரவல்லின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஃபுக்கு ரொம்பவே நல்லது, வீட்லயே இதை வச்சு வளர்ப்பாங்கன்னு. ஆனா நம்ம பாரம்பரியமா பார்த்தோம்னா இதுல பல மெடிசினல் விஷயங்களை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது, அலர்ஜிக்கு ரொம்ப நல்லது, டயேரியா, மலேரியா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, த்ரோட் பெயின் வரவே வராது. இதெல்லாம் தாண்டி கற்பூரவல்லி அதாவது ஓமவல்லி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா லிவர் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சவளுக்கு ஓமவல்லியை நீங்க வீட்டிலேயே வச்சு 1-2 இலைய சாப்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இன்னைக்கு இங்க வந்து கலக்க போற அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு இப்ப பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க் யூ. ஓகே, உங்களோட பேரை சொல்லுங்க எங்க வியூவர்ஸ்க்கு. ஐ எம் மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி ராமோகன். ஓகே, அண்ட் எங்க இருந்து வரீங்க? நான் மயிலாப்பூர்ல இருந்து. ஓ, மயிலாப்பூரா? ஓகே, சூப்பர். உங்ககிட்ட முக்கியமா கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து முக்கியமா உங்க ட்ரெஸ்ஸிங் அண்ட் வந்து உங்களோட என்ன சொல்றது ஒரு டிஃபரண்ட் யூனிக்கா இருக்கு. அது எப்படி? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஜுவல்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வாங்குறாங்க, நம்ம எல்லாருமே வாங்குறோம். ஆனா நீங்க மட்டும் அது என்ன சொல்றது இந்த ஆன்டிக் மாதிரி போட்டிருக்கீங்க, அது என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப பழைய மாடல்ல இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது நியூவா இதுதான். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம், நம்ம எல்லாருமே ஜுவல்ஸ் போடுறோம், எல்லாருமே எல்லாம் பண்றோம். ஆனா வந்து பார்த்தோன்னா ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. இது எப்படி இதெல்லாம் நீங்க ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணி? நான் இப்படிதான் இருப்பேன் சின்ன வயசுல. ஓகே, ஆனா எல்லாருமே வந்து பழைய நகையே போட்டுட்டு இருக்காங்க. பட் நான் மாத்தவே மாட்டேன். இந்த மாடல்ல இருந்து நான் எதுவுமே பழைய மாடல் தான். ஓகே, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு. சோ கியூட். ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு இந்த ஓமவல்லி இலைய பத்தி இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த இலைய அரைச்சு அதுல பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம், முறுக்கு ஐட்டம், நாடான்னு சொல்லுவோம், அத செய்ய போறோம். ஓகே, அதாவது நாடா அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன முறுக்கு ஸ்நாக் ஐட்டம். அந்த ஓமவல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா ஓமவல்லியை அரைச்சி சாறு எடுத்து வச்சிருக்கீங்க. சாறு எடுத்து வச்சிருக்கோம். அதோட எள்ளு நமக்கே தெரியும் ரொம்ப நல்லது, அதையும் மிக்ஸ் பண்ணி வெள்ளை எள்ளு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு முறுக்கு ஐட்டமா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அதோட பேரை மட்டும் முக்கியமா ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி மாவு 4 பங்கு எடுத்துக்கணும், 4 கரண்டி எடுத்துக்கணும். பொட்டுக்கடலைய வாங்கி நல்லா அரைச்சிட்டு ஃபைன் மாவு பண்ணிட்டு அது ஒரு கரண்டி. கடலை மாவு வாங்கின்னு வந்து அதையும் லேசா சலிச்சுட்டு அது ஒரு பங்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதோட நாம எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு நல்ல டேஸ்ட் வரும். எள்ளு நல்லா போட்டுண்டா கரகரப்பாவும் இருக்கும். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி. இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு, அப்புறம் சிறிதளவு பட்டர். சாஃப்டா இருக்கிறதுக்கு, கிறிஸ்பா இருக்கிறதுக்கு. இப்ப இந்த ஓமவல்லி சாறு புழிஞ்சு வச்சிருக்கிறத விட்டு இப்ப இதுல எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த சாறை விட்டு அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கோம். இது ஏன் வடிகட்டணும்னா அச்சுல அதை அடைச்சிடாம இருக்கிறதுக்கோசரம் வடிகட்டி வச்சிருக்கோம். ஒரு 10-15 இலைய இதை அரைச்சு வச்சது இது. இது எப்படி வந்து ஓமவல்லி மட்டும் தான் போடுவாங்களா இல்ல வந்து இதுல வேற ஏதாவது நம்ம கருவேப்பிலை அப்படி கூட யூஸ் பண்ணி? இல்ல, கருவேப்பிலை இதுல நார்மலா போடுறது இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணினோம்னா அதுல கருவேப்பிலைய சின்ன சின்னதா கட் பண்ணி தட்டேன்னு ஒரு டிஷ் செய்வோம். அதுக்கு கருவேப்பிலைய சின்ன சின்னதா கட் பண்ணி அதை வந்து அதுல யூஸ் பண்ணலாம் ஸ்நாக்குக்கு. அது பசங்களுக்கு கருவேப்பிலை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்துட்டு இந்த மாவுல போட்டு செய்வோம். இதுக்கு இத பொறுத்த வரைக்கும் வந்து ஓமவல்லி தான் ஒரே ஆப்ஷன். ஓமவல்லி தான் ஒரே ஆப்ஷன். இதுக்கு ஏன் நாடான்னு பேர் வந்துச்சு? நாடா இத நம்ம பார்த்தோம்னா தெரியும். இந்த அச்சு கொண்டு வந்திருக்கும். இந்த அச்சுல வந்து நாடா மாதிரியே இருக்கு பாருங்க. இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அத எஸ் இதுல வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா இல்ல வேற நம்ம வேற நமக்கு வேண்டிய ஷேப்? இப்ப நாம வந்து வத்தல் வருஷம் போடுவோம். அந்த வத்தலுக்கு அரிசி மாவை இதுல போட்டு வத்தல் புழிஞ்சு வச்சோம்னா இந்த ஷேப்லயே நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் கிடைக்கும்.
இது வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப இந்த மாவு கொஞ்சம் லூசா இருக்கணும், ஏன்னா நமக்கு முறுக்கு புழியிற அளவுக்கு. அதனால தான் நான் அதை வந்து சாஃப்ட் பண்றேன். இப்ப நல்லா இது பண்ணினோம்னா புழியறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்னன்னா இதுல ஒரு ட்ரிக் என்னன்னா, ரொம்ப தண்ணி விடாம பிசைஞ்சோம்னா எண்ணெயே குடிக்காது. சோ நல்ல கெட்டிமா பிசைஞ்சிட்டோம்னா இட் won't take much oil. இது ஆயில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால அதை வந்து மாவை லூஸா பிசைஞ்சிட்டோம்னா it will take more time. நமக்கு ஈஸியா இருக்கும் புழியறதுக்குன்றதால லூஸா நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் நிறைய பிடிக்கும். அதோட இன்னொரு ட்ரிக், அப்பப்ப மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்பனா கூட எண்ணெய் குடிக்காது. ஓகே, அதான் புது மாவா இருக்கணும். ஆல்ரெடி அரைச்சு வச்ச மாவு எடுத்து இது அப்ப அரைச்சு வச்சது 2 மாசம் முன்னாடி அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். கலந்துக்கும் போது கூட அப்பப்ப கலந்துட்டாலும் it will be very good. அடுப்பு மூட்டி நம்ம குக்கிங் ஆயில் எண்ணெய் காயணும். இப்ப நம்ம வந்து எண்ணெய் காயணும், கொஞ்சம் ஹீட் வர மாதிரி. கொஞ்சம் ஹீட் ஆகணுமா? வரணும். ஓகே. அண்ட் நீங்க மார்னிங் எழுந்து எத்தனை மணிக்கு ஆபீஸ் போவீங்க? நான் வந்து 4:30 5 o'clock எழுந்துருவீங்க. ஓகே, சமைச்சிட்டு போணும். சமைச்சிட்டோம். ஓகே, வீட்டை பத்தி சொல்லுங்க. வீடு எனக்கு ஒரு டாட்டர். ஓகே. என் ஹஸ்பண்ட் ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. ஓகே. மயிலாப்பூர்ல இருக்க. பக்கத்துலயே பிள்ளையார் கோவில். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆமா, முக்கியம். கொஞ்சம் தூரம் போனா கபாலீஸ்வரர், இந்த பக்கம் போனா முண்டக்கண்ணி அம்மன், கொஞ்சம் 4-8 போனோம்னா பீச். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் தூரம்னு சொல்றதே எல்லாருக்கும் 3 கிலோமீட்டரா தான் இருக்கும். சோ எனக்கு வந்து நான் பஸ்ஸுக்கு கூட நிக்க மாட்டேன். விடு அந்த நேரத்துல நடந்துருவேன். சோ எனக்கு நடக்கிறதுல ரொம்ப ஃபேண்டசி. அதாவது நடக்கிறதுன்னு இல்ல, நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு பாடியை யூஸ் பண்றீங்க, அதாவது எந்த அளவுக்கு நம்ம பெயின் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு will get gain. இல்லையா? கரெக்ட்டா. எனக்கு அதுதான், நான் நிறைய மூட்டையெல்லாம் தூக்குறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பிரியம். அது இட் இஸ் an exercise. கண்டிப்பா. நிறைய பேர் நினைக்கிறோம் இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல, வீட்டுக்கு வேலைக்காரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா வீட்டு வேலை செய்யறது ஒவ்வொன்றுலயும் ஒரு யோகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த கை என்ன பண்ணுவாங்களா சில பேர், இந்த புழிஞ்சு இதெல்லாம் பண்றதெல்லாம் கூட வந்து it's a yoga. ஒரு ஈஸி யோகா. நம்ம கையோட டிப்ஸ். ரொம்ப வயசானவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கையில வந்து எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எந்த வேலையுமே செய்யறதுல ஆனா கையில 1000. அப்புறம் நம்ம போய் கத்திக்கிறோம் இப்படி பண்றது எப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலயும். அதுக்கு பதிலா நம்ம யூசுவலா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட எக்ஸசைஸ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா. சோ மோஸ்ட்லி என்னோட வேலையை நானே செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். காலையில எழுந்து குயிக் குக்கிங். மோஸ்ட்லி நான் இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே போக மாட்டேன், வேக வைப்பேன், அப்புறம் கூட்டு மாதிரி செய்வேன். ஓகே. சோ இதெல்லாம் தான் உங்களோட அன்றாட வேலைகள். உங்ககிட்ட இன்னும் இந்த சைக்கிளிங் பத்தி நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு பாக்கி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் போலாம். ஓகேவா? ஓகே. ஸ்டைல்ல பிரேக் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. அதாவது என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து முறுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து அதையே வந்து கற்பூரவள்ளி இலையெல்லாம் வச்சு நாங்க பாரம்பரியமா பண்றோம் அப்படிதான் சொல்லணும் இல்லையா? என்ன காஞ்சிட்டு இருக்கு, நல்லா காயணும் அப்படின்ட்டீங்க. ஆமா, நல்ல நமக்கே ஸ்மெல் தெரியும், மேல வந்து லைட்டா ஸ்மோக் மாதிரி வரும். ஓகே. சோ தட் இஸ் தி ஐடென்டிஃபிகேஷன் தட் இட் காட் ஃபுல்லா காஞ்சிஃபைட் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நமக்கு என்ன காயறதுக்குள்ள வேற என்ன விஷயங்கள் பாக்கி இருக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு? அதான் இந்த பாரம்பரிய உணவுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து இலவடான்னு ஒண்ணு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல வந்து ஓமத்தை நல்ல அரிசியை ஊற வச்சு அரைச்சிட்டு அதுல பச்சை மிளகா, உப்பு,
நல்லா அரைச்சு போட்டு கொஞ்சமா போட்டுட்டு அதுல நிறைய ஓமத்தை போட்டுட்டு அதை என்ன பண்ணுவோம் மெலிசா ஒரு இலையில எழுதிட்டு அதை வெந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஓமம் இந்த வெறும் காய வச்சு படமா பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிரசவம் ஆனவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதை காய வைக்காம அப்படியே சாப்பிட்டா இட் இஸ் a very good tiffin item. சோ அந்த பாரம்பரியத்திலே அந்த இலவடாங்கிறது இட் இஸ் வாழை இலையில செய்வாங்க. அந்த வாழை இலையில இப்படி எழுதிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சிடுவாங்க. இப்ப புதுசா ஒரு 6 பண்ற மாதிரி அப்படியே ஒரு செட்டே வருது. இப்ப பாரம்பரியத்துல கண்டே பிடிச்சிட்டாங்க. சோ அது ரொம்ப at a time 6 numbers we can get. Great. ஓகே சூப்பர். சோ இத நீங்க கன்ஃபார்மா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எந்த கேலரியுமே இல்லாம ஒரு அருமையான ஒரு விஷயம் அது. அதோட ஓமமும் இருக்கு. அதுக்கு ஓமம் டைஜஷனுக்கு யூஸ். டைஜஷன் இஸ் வெரி குட். பாடியோட ஃபேட் குறையறதுக்கும் ஓமம் ஒண்ணுமே கிடையாது. நோ கொலஸ்ட்ரால் இன் தட். ஓகே. சோ இப்போ நம்ம காயறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் இதுல? இப்ப நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுது இல்லையா? இப்ப இந்த எண்ணெய் பக்கம் தெரியும். இப்ப இத நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுண்டு கட்டாயமா கெட்டியா பண்றதோட எஃபெக்ட் என்னன்னா எண்ணெயே குடிக்காது. கொஞ்சம் அழுத்தமா இருந்தா கூட எண்ணெய் குடிக்காது. இது நமக்கு எண்ணெய் தான் அழுத்தமா இருக்கும்போது இது அழுத்துறது நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டம்னு இல்ல, அது பழகிடும், நல்லா பழகி வந்துரும். இது நல்லா வேகணும் இந்த முறுக்கு. இது இந்த தள்ளி இலவடம் சொன்னீங்களா? கரெக்டா? இலவடம், ஓமவடம். இலவடம்னு சொல்லலாம், ஓமவடம்னு சொல்லலாம். அது மாதிரி வேற ஏதாவது ரெசிபி? வேற ஏதாவது இப்ப அப்புறம் நம்ம அந்த காலத்துல செய்யற சேவைன்னு சொல்லுவோம். ஆமா, அந்த அது இடியாப்பம். இப்ப ஆவியில வேக வைக்கிறது. எங்க அம்மா எல்லாம் ஒரு த்ரெட் பண்ணாங்கன்னா இவ்வளவு நீட்டுக்கு அப்படி வரும். அரிசி மாவை அரைச்சு இப்படி புழியறது. புழிஞ்ச உடனே அது நல்ல கெட்டிமாவும். அது ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அதுல நம்ம என்ன டேஸ்டுக்கு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சேவை, காரம், எலுமிச்சம்பழம், தேங்காய், எள்ளு. சோ இட் வில் கோ வித் எனிதிங். ஓகே. சோ ஆமா, நான் சாப்பிட்டிருக்கேன். அதாவது ஸ்வீட் அண்ட் காரம். ஸ்வீட்னா நம்ம அடியாப்பத்துக்கு போற மாதிரி தேங்காய் பூவும் சர்க்கரையும் போடுவாங்க. வெள்ளை சேவை கூட பண்ணுவோம். வெள்ளை சேவை, வெள்ளத்தை ஊற வச்சு அதை பாகு பண்ணி அதை அந்த சேவை மேல தூவிட்டு ஏலக்காய் பொடியோட பண்ணா அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே. சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம இடியாப்பம். ஆனா இடியாப்பத்தை நம்ம இப்ப ரெடிமேடா வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இடியாப்பத்தை பண்ணணும். அல்ல அரிசி மாவு தானே போடுவாங்க? ஆமா, அரிசி மாவுல அரிசியை ஊற வச்சு நல்லா கிரைண்டர்ல அரைச்சிடணும். முதல் நாள் அரைச்சு வச்சுட்டு மறுநாளைக்கு அதுல இந்த நல்ல கெட்டிமா வெந்நீர் வச்சு அதை மாவாக்கி அதை அப்படியே புழியணும். ஓகே. அதுதான் லாங் த்ரெட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா. சோ இதே மாதிரி தான் இதே அச்சு தான் புரிவாங்கல்ல? ஆமா ஆமா. ஓகே. இதே மாதிரி ஆச்சுல இன்னும் கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். அது கண்ணு இவ்வளவு கனம். இது பேர் நாடா. அது இந்த அரிசி வடாம் போடுறதுக்கான உண்டான ஒரு இதெல்லாம் இருக்கு. அது ஓம் பொடியோட ஓம பொடி மெல்லிசா இருக்கும் அது. பட் இட் டேஸ்ட் வெரி நைஸ். இப்ப நமக்கு முறுக்கு ரெடி ஆகுது. இந்த முறுக்கு வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்றதுக்கு 2 விதம். இந்த இதுவா வருது இல்லையா, பபிள்ஸ், அது அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சு. இன்னொன்னு நம்ம இப்படி தட்டு பார்த்தா உங்களுக்கு சவுண்ட் தெரியுது பாருங்க. சோ 2 விதமாவும் பிகினர்ஸ்க்கு சவுண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம். முறுக்கு ரெடி. ஓகே. நம்ம சூப்பர். முறுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு உடனே சாப்பிடணும் போல தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இன்னொரு முறுக்கு போட்டேன். நீங்க ரெசிபி நிறைய கொடுத்துட்டீங்க. வேற ஏதாவது ரெசிபி இருக்கா? எனக்கு தவிர உங்க வீட்டுல, உங்க அம்மா வீட்டுல பாரம்பரியமா பண்ண விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஃபுட்டை பத்தி தான் பேசணும் அப்படிங்கறதுனால ஃபுட் ஷோல ஃபுட்டை தான் நம்ம பேசி ஆகணும். எந்தெந்த விதமான ஃபுட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்றோம் நாங்க. எங்க வீட்டுல கத்திரிக்காய் ரசவாங்கின்னு ஒண்ணு செய்வாங்க எங்க அம்மா. அந்த ரசவாங்கி கத்திரிக்காய் ரசம் வைப்பாங்களா? இல்ல அப்படி நமக்கு தெரியும். ஆனா கத்திரிக்காயை வேக வச்சுட்டு அதுல தனியா, மிளகா, கடலைப்பருப்பு வச்சுட்டு அதுல என்ன விசேஷம்னா இந்த கத்திரிக்காய்க்கு கான்ட்ராஸ்டா அதுல கொஞ்சம் புளி விடணும். சோ புளி விட்டு அந்த கூட்டு மாதிரி அந்த பருப்பை வேக வச்சு அதுல விட்டு நல்ல தேங்காய் எண்ணெயில கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா வதக்கி தாளிச்சு கொட்டணும். தேங்காய் அந்த ஸ்மெல் ஹைலைட்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கி கொஞ்சம் புளி விடுறதுனால அது நல்ல டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். ஓகே. சோ அந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கியும் ரசமும் சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதாவது ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குட், சூப்பர்.
நம்ம வந்து ரசம் வாங்கி பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி முறுக்கு வேற ரெடி ஆயிடுச்சு. பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. சீக்கிரம் சாப்பிட்டுலாமா? அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு கடமை நமக்கு ஒன்று பாக்கி இருக்கு. ஒரு சின்ன பிரேக் போறோம். நீங்க சொல்லிருங்க பார்க்கலாம் உங்க ஸ்டைல். பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓமவல்லி நாடா. என்னங்க அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேக்குறீங்களா? நான் டிஷ் பேரை சொன்னேன். அதாவது முறுக்கு, ஓமவல்லி முறுக்கு வந்து நாடாவோட அந்த அச்சுல நம்ம செய்யறதால அதுக்கு பேரு ஓமவல்லி நாடா. ஓகே, இப்ப இந்த ரெண்டாவது முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு முறுக்கு, நம்ம ஜட்ஜுக்கு ஒரு முறுக்கு. எப்படி நானே இதை பிரிச்சுக்கிட்டேன். அப்படிதான் பிரிச்சுக்கணும். இப்ப இந்த சவுண்ட் தெரியுது இல்லையா? அப்படியே வெந்துடுச்சு. சவுண்டும் தெரியுது அண்ட் பபிள்ஸும் அடங்கிடுச்சு. சோ இட் இஸ் ரெடி. எஸ். நல்லா நம்ம இங்கேயே வடிகட்டிட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெய் நல்லா, நீங்க சொன்ன மாதிரி வந்து முறுக்கு சாப்பிடும் போது தெரியுது அதுல அதிகமா எண்ணெய் வந்து வரவே இல்லை. அது அதிகமா எண்ணெய் அது வந்து அப்சர்வ் பண்ணல. ஏன்னா இத கெட்டிமா மாவை இது எடுத்தாலே தெரியும் நமக்கு. பாருங்க எண்ணெய் ஸ்டிஃபா இருக்கும். அதுல எண்ணெயே இல்ல. சோ அவ்வளவு கம்மியான எண்ணெய் தான் யூஸ் ஆயிருக்கு. சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம் இல்லையா? முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாப்பிட போறோம் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்க வியூவர்ஸ்க்காக என்ன ஸ்பெஷலா வந்து ஆட போறீங்களா, பாட போறீங்களா? இல்ல எனக்கு வந்து ஸ்லோகம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சூப்பர். அப்புறம் வந்து எனக்கு எந்த வேலை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுனாலும் அந்த பிள்ளையார் ஸ்லோகத்தை சொன்னேன்னா எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா 2 லைன் தான். மங்கள மூர்த்திதே விக்னகரா துரித நாச்சனா கிருபாகரா. இதை சொல்லிட்டு நம்ம வெளில கிளம்பினோம்னா நமக்கு எல்லா வேலையும் வெற்றியா நடக்கும். ஓகே, ஸோ சூப்பர். அதாவது ரெசிபிலையும் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. கடவுள் பத்தியும் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஈஸியான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. 2 தடவை கடவுள் பேரை சொல்றதுங்கிறது எல்லாராலையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்ல? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை செய்யுங்க. ஒரே ஒரு ஸ்லோகம் பகவத்கீதால என்ன, ஓம் பிரபன்ன பாரிஜாதாயே தோத்திர வேத்ரேக பானையே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதா அமிர்திகே நமக. அப்புறம் பகவத்கீதால முதல் ஸ்லோகம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுஸ்வா மாமகாகா பாண்டவா சைன்ய கிம குருவத சஞ்சய. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டோம்னா நிறைய பேர் கூடி இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் சொன்னா கூட அந்த இடம் ரொம்ப அமைதி ஆயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு, கீதாவோட ஸ்லோகத்துக்கு பவர் இருக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நல்ல விஷயம். அண்ட் இப்போ வந்து ஸ்லோகத்தை எழுதிக்கிறாங்களோ இல்லையோ, இதை பார்த்து டெம்ட் ஆன பேர் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா இல்ல? முறுக்கா அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு வரவங்களா இருக்காங்க என்ன மாதிரி. சோ அவங்களுக்காக இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீகேப் போறோம். ஓகே, நம்ம என்னெல்லாம் மாவு எல்லாம் சேர்த்தோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அரிசி மாவு 4 பங்கு. என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதால 1 பங்கு பொட்டுக்கடலை மாவு, 1 பங்கு கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் பட்டர் கரகரப்புக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு டேஸ்ட்டுக்கு, கொஞ்சம் மிளகாத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. மெயினான ஐட்டம் இந்த ஓமவல்லி இலையை நல்லா அரைச்சி வச்சு அதை வடிகட்டி வைக்க வேண்டியது. ஸோ அது கலந்துருக்கும். இதில் கலந்துட்டு நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சிட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சு நல்லா சூடான உடனே அதில் எண்ணெய் ஒவ்வொரு முறுக்கா போட்டு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வரும். நல்லாவும் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அது வெந்து போனதுக்கும் அடையாளம் சொல்லியிருக்கேன். அது சவுண்டும் வரும். எண்ணெயில வர பபிள்ஸ் அடங்கும். அதே மாதிரி இல்லைன்னா கரைஞ்சால லேட்டா பண்ணா அந்த சவுண்டு. ஆனா ஏன்னா பல பேர் இருக்காங்க, நீங்க தட்டி பார்க்க சொன்னீங்கன்னு ஒரே லேசா அந்த சவுண்டுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து அப்படி பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் இதுக்கான மெயின் இன்கிரீடியன்ஸ். அண்ட் நாங்க எப்படி சமைச்சோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, முறுக்கு எப்படி சமைப்பாங்க, எப்படிதான் முறுக்கு சமைப்பாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்.
ஸோ இப்போ வந்து முறுக்க சாப்பிட்றது தான் பாக்கி. ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நீங்க சமைக்கும் போதே கரகரன்னு அதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல டெம்ட் ஆகுது எனக்கு. அதுக்கு முன்னாடி இங்க வரணும்னா பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும். என்ன வாங்குனீங்க? நான் வந்து காஃபி மேக்கர் வாங்கினேன், ரைஸ் குக்கர் வாங்கினேன். எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு ரைஸ் குக்கர். ஓகே, சோ ஆமா ரைஸ் குக்கர் இப்ப ஈஸியா இருக்கும். நம்ம வெச்சு போய்ட்டு அதுவே அதோட நம்ம மேல வேற தனியா வெஜிடபிள் வைக்க முடியாது. சோ ஐ ரியலி என்ஜாயிங் தி ப்ராடக்ட். வாவ், சூப்பர். அண்ட் வந்து நீங்க இங்க வந்து சமைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்களும் நம்பர் 1 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்னர் ஆகுனீங்க அப்படின்னா வந்து பிரீத்தி மிக்ஸி காத்திருக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச். ஓகே, சாப்பிடலாமா? ஓகே. உங்களோட கரகர சவுண்ட்ல இருந்தே தெரியும். நான் வந்து முறுக்கு சாப்பிட்றேன்னு போது எல்லாருக்கும் டெம்ட் ஆகும் நினைக்கிறேன். கரகரன்னு இருக்கு. நான் கூட நினைச்சேன் வந்து கற்பூரவள்ளி போடும்போது வந்து கற்பூரவள்ளி ஏதாவது ஒரு இடத்துல வந்து தெரிஞ்சிருமோ, இந்த கற்பூரவள்ளியோட ஸ்மெல் வருமோ இல்ல காரம் வருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஒண்ணுமே இல்ல, நார்மல் முறுக்க சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா இது பல விதத்துல நமக்கு யூஸ் ஆகும். கற்பூரவள்ளி அப்படிங்கிறது தெரிஞ்சவங்கன்னா கற்பூரவள்ளி வேடுவா அப்படின்றமாங்க. ஸோ அப்படி இல்லாம வந்து கற்பூரவள்ளி இதுல இருந்தாலும் வந்து இது பயங்கரமான ஒரு ஸ்நாக் தான், அதுல டவுட்டே கிடையாது. தேங்க்யூ. அண்ட் நல்ல ஸ்நாக் கண்டிப்பா கற்பூரவள்ளி இருக்கிறதால. அண்ட் இன்னைக்கு இந்த எபிசோட் இப்ப முடியுது. ஏன்னா வந்து நான் சாப்பிட்டுட்டேன், இதை சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கேன். மறுபடியும் நாளைக்கு யார் வந்து சமைக்க போறாங்க, என்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.